நான் இந்த வேலை வேலை பிஸ்னஸ்ன்னு ஓடி ஓடி என் ஜெப நேரம்லாம் குறைந்து, அப்புறம் ஆலயத்துக்கு போவதெல்லாம் குறைந்து, இப்போ கொஞ்சம் பேருக்காக ஜெபம், கொஞ்ச நேரம் பேருக்காக சர்ச்சுக்கு போகுது, அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் மேல இருந்த அன்பு, அந்த பாசம் எல்லாம் இப்போ போய்விட்டது. கடமைக்காக அவரை நேசிக்கணும், அவரிடத்தில் அன்பு கூறணும், அது மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் இழந்த பிறகு, ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி ஆண்டவர் ஒருவர் இயேசுதான் எனக்கு எல்லாமே செல்வன்னு சொல்லி அவரை பற்றி கொண்டு இப்ப நல்லா ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய பாத்தில் அமர்ந்திருக்கிறேன். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இப்போ ஆண்டவர் காரியங்களை ஜெயமாக்கி கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நான் மனம் திரும்பி என்னை ஒப்பு கொடுத்ததுனால, பின்மாற்றத்தை விட்டு மனம் திரும்பினதுனால அவர் ஜெயம் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு உங்க வீட்டுல ஏன் கடன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் பண பிரச்சனை, ஏன் தரித்திரம், ஏன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, ஏன் கற்பத்தின் ஆசீர்வாதம் வரல, என்ன காரணம்? யோசித்து பாருங்க. எங்கோ நீங்கள் பின்மாற்றத்திலே போய் இருக்கலாம், நீங்க ஜெபத்தை விட்டு பின்வாங்கி இருக்கலாம், ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். அப்ப இது மாதிரி ஏதோ ஒரு காரியத்துல நீங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம், ஆண்டவரை விட்டு நீங்க விலகி பின்மாற்றத்தில் இருக்கலாம். அப்ப ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது மறுபடியும் ஒப்பு கொடுங்க, மறுபடியும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வல்லவர்.